வணக்கம் டிபிகே டாக்ஸ். கௌசிக், பாலு இவங்க 2 பேத்துல ஆனந்தி யாரை திருமணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற ஒரு பரபரப்பான காட்சிகளோட கயல் சீரியல் இப்போ போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் கௌசிகா நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கௌசிகா கயல் சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் தருண் அப்பாசாமி. தருண் அவர்களை இதுக்கு முன்னாடியே நீங்கள் சில சீரியல்களில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இவர் 10க்கும் மேற்பட்ட தமிழ் சீரியல்களில் நடிச்சிருக்காரு. பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த தருண் அவர்கள் 2017ஆம் ஆண்டு தன்னோட மீடியா கரியரை தொடங்குறாரு. ஆரம்பத்தில் சில ஸ்ட்ரகிள் இருந்த டைமில் இவர் மாடலிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயங்களில் இவர் சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ்னு எல்லா சீரியல்கள்லேயுமே ஆடிஷன்களில் ஏறி இறங்கியிருக்காரு. அப்படி தான் இவருக்கு புனிதா சீரியலில் சரவணன் கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சீரியலில் சரவணன், தெய்வானை 2 பேரோட கதாபாத்திரமும் செம பேராக இருக்கும். இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் நம்ம தருண் அவர்கள். இதுக்கப்புறம் மாரி சீரியலில் ஜீ தமிழில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார். இதுக்கப்புறம் தான் புது புது அர்த்தங்கள் சீரியலில் ஒன் ஆஃப் த நல்ல ரோலில் இவர் நடிச்சிருந்தார். இந்த சீரியலில் இவர் பார்த்து வளர்ந்த ஒரு ஃபேவரட் ஹீரோயினான தேவயானி அவங்களோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஒரு லவ்வபிள் பர்சன்னா அது தேவயானி மேம் தான். அந்த அளவுக்கு ரொம்பவும் கேரிங்காக சீரியல் செட்லேயே என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட நடிப்பை பார்த்து நான் பல டைம் வியந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு தருண் அவர்கள். இந்த புது புது அர்த்தங்கள் சீரியலுக்கு அப்புறம் நலதமயந்தின்ற இன்னொரு ஜீ தமிழ் சீரியல்லையுமே நடிச்சிருக்காரு நம்ம தருண் அவர்கள். இதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே சீரியலில் கவின் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் நம்ம தருண் அவர்கள். இந்த கவின் கதாபாத்திரத்துக்கு சக்தின்றவங்க ஜோடியாக இருந்தாங்க. இவங்க 3வது பேராக இந்த சீரியலில் செகண்ட் லீட் ரோலாக நடிச்சிருந்தாலுமே கவின் சக்தி ஜோடியுமே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இந்த ஈரமான ரோஜாவே சீரியலில். இதுக்கப்புறம் ரஜினி சீரியலில் முரளின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருந்தார் தருண் அவர்கள். இதை தொடர்ந்து வித்யா நம்பர் 1 சீரியல்லையுமே இவர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். இப்படி தொடர்ந்து சின்ன சின்ன வாய்ப்புகளும் செகண்ட் லீட் ரோல் வாய்ப்புகள் கிடைச்சாலுமே இப்போது கயல் சீரியலில் கௌசிக் கதாபாத்திரத்துலையுமே ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிட்டு வராரு. எந்த கதாபாத்திரம் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, கொடுக்குற கதாபாத்திரத்தை ரொம்பவும் சிறப்பாக பண்ணணும், அப்போது தான் எனக்கு லைஃப்பில் ரொம்பவும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தருண் அவர்கள். உண்மையிலுமே கயல் சீரியலில் இவரோட நடிப்பு ரொம்பவும் நல்லா இருந்தது. உங்களுக்கு கௌசிக் கதாபாத்திரம் கயல் சீரியலில் எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.